Welcome to Jayam Academy. So நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் வந்து லைனாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்ட் 3 சரிங்களா. ஆல்ரெடி 2 பார்ட் வந்து பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். In a family, the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. If the allotted amount is 4,000, then what will be the amount spent for provisions and vegetables? ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகவும் செலவுகளை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 4000 ரூபாய் ஒதுக்கிட்டாங்க இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து. ஸோ ரேஷியோ வந்து 3:2. அப்போ ரெண்டுத்துக்குமான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, 4000 ஃபர்ஸ்ட் வந்து ப்ராவிஷன்ஸ் சரிங்களா. ஸோ மொத்தம் எவ்வளோ 5, இதோட பங்கு 3. அப்போ அவ்வளோதான் அப்படியே கேன்சல் பண்ண ஆன்சரு. ஸோ 8 5s are 40, 800, 8 3s are 24, 2400 அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ செகண்டு வெஜிடபிள்ஸ், அதே 4000, இதோட பங்கு எவ்வளோ 2, மொத்த பங்கு 5. ஸோ அப்போது 800, 8 2s are 16, 1600 சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ செகண்ட் சம் பாருங்க. A line segment 63 cm long is to be divided into 2 parts in the ratio 3:4. Find the length of each part. 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 63 ரெண்டா பிரிக்க சொல்றாங்க. 3 மொத்தம் எவ்வளோ 4 3 7. ஸோ 1 7 7 9 7 63, 9 3s are 27. இது வந்து 1. ஸோ ரெண்டாவது பாட்டுனா 63 இன்ட்டு 4 பங்கு இல்லையா, 4/7. ஸோ அதே 9 9 4s are 36 சரிங்களா. இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இந்த சம் பாருங்க. இஃப் 2:3 and 4:x இங்கே எடுத்துக்கணும் ஆர் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ், தென் த மிஸ்ஸிங் டேர்ம் இஸ் கேட்குறாங்க. ஸோ 2/3 is equal to 4/x, 2x is equal to 12, x is equal to 12/2, அப்போ x is equal to 6. அப்போ ஆன்சர் வந்து 6, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இது ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ 2/3 is equal to 4/6. இது கேன்சல் பண்ணால் 2/3 வருமானு பாருங்க. 2 3 2 டேபிளில் போட்டிங்கன்னா அப்போ ரெண்டு ஈக்குவலண்டாக இருக்கா. அப்போ ஆன்சர் வந்து கரெக்ட் சரிங்களா. விச் இஸ் நாட் அன் ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 16:24. ஸோ 16 24 கேன்சல் பண்ணினா என்ன வரும்னா 4 4s are 16, ஸோ 6 4s are 24, 4/6 அப்படின்ட்டு வரும். இதை கேன்சல் பண்ணினா 2/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் 2/3 அப்படின்ட்டு வந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலண்ட்டு, அப்படி வரலன்னா அது வந்து நாட் ஈக்குவலண்ட்டு. ஸோ இது கேன்சல் பண்ணால் 2/3 வருமானு கேட்டிங்கன்னா வரும். 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது 2/3 அப்படின்ட்டு வரும். அப்போ இது கிடையாது. ஸோ இது போட்டிங்கன்னா 6 2s are 12, 9 2s are 18, இதுவும் 2/3 அப்படின்ட்டு வரும். அப்போ இது கிடையாது. ஸோ இது போடுங்க. 5 2s are 10, 3 5s are 15. ஸோ இதுவும் 2/3 வருது. அப்போ இதுவும் கிடையாது. இது போடுங்க. ஸோ 2 டேபிளில் போடுங்க. ஃபஸ்ட்டு 10 2s are 20, 14 2s are 28. திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா 5/7 வரும். அப்போ இதுதான் நாட் ஈக்குவலண்ட். ஸோ இது வந்து 5/7 வருது. அப்போ இதுதான் வந்து நாட் ஈக்குவலண்ட் ரேஷியோ சரிங்களா. ஸோ இஃப் 1600 இஸ் டிவைடட் அமாங் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 3:5, தென் பி ஷேர் இஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ 1600 ரூபாய் இருக்குது. அதை வந்து ஏக்கோ பிக்கோ பிரிக்கிறாங்க. எந்த ரேஷியோவில் 3:5ல். ஸோ அப்போது பியோட ஷேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 1600 இன்ட்டு பியோட ஷேர் என்ன 5, மொத்தம் எவ்வளோ 8. இதை கேன்சல் பண்ணுங்க. 8 2s are 16, 200. அப்போ 5 2s are 10, 1000 rupees. ஸோ பியோட ஷேர் வந்து 1000. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரிங்களா. Pari wants to buy 5 tennis balls from a sports shop. If a dozen balls cost 180, how much should Pari pay to buy 5 balls? ஸோ பாரி வந்து 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி 12 பந்துகள் விலை வந்து 180. பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஸோ பாரி வந்து 5 பால் வந்து வாங்க போகிறான். ஒரு டசன் 12 பால் வந்து 180. அப்போ பாரி 5 பால் வாங்கிறதுக்கு எவ்வளோ கொடுப்பான்? அப்போ ஒரு பால் கனெக்ட் பண்ணுங்க. 180 / 12 போடுங்க, என்ன வரும்? ஸோ 180
12 போடுங்க. ஸோ 1 2s are 12, பேலன்ஸ் 6, 5 12s are 60. அப்போ ஒரு பாலோட விலை 15 ரூபாய். பாரி வந்து 5 பால் வாங்க போகிறான். அப்போ 5 × 15 போடுங்க, அதான் ஆன்சர். ஸோ 5 5s are 25, 5 2s are 1 5s are 5, 6 7. ஸோ அப்போது 75 rupees வந்து பாரி வந்து பே பண்ண போகிறான். சரிங்களா? ஸோ அப்போது 75 rupees வந்து பாரி பே பண்ணோம், 5 பால் வாங்க. சரிங்களா? A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹீட்டர் வந்து 3 யூனிட்ஸு 40 மினிட்ஸில் யூஸ் ஆகுது. அப்போது 2 ஹவர்ஸில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 2 ஹவர்னால் எவ்வளோ? 120 மினிட்ஸு. சரிங்களா? அப்போது 1 மினிட்ஸ்னா எவ்வளோனா 3/40 யூனிட்ஸு. சரிங்களா? அப்போது 120 மினிட்ஸுக்கு 3/40 × 120. ஸோ 0 0 கேன்சல், 1 4s are 4, 3 4s are 12. அப்போ 3 3s are 9. அப்போ ஆன்சர் வந்து 9 யூனிட்ஸு. சரிங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் இதை போடலாம். அப்படி இல்லாட்டி ஸோ 3 யூனிட்ஸுக்கு 40 மினிட்ஸு. அப்போ 120 மினிட்ஸ்னா 120 40 கழிச்சுன்னா எத்தனை வரும்? 3 பங்கு வரும். ஸோ 3 × 3னா 9. சரிங்களா? ஸோ 120 மினிட்ஸ் இருக்குது. 120 40 மினிட்ஸாக டிவைட் பண்ணினா 3 பங்கு வரும். ஸோ 3 பங்கு 3 × 3, ஏன்னா 40 மினிட்ஸுக்கு 3 யூனிட்ஸு. அப்போ 3 × 3 எவ்வளோ? 9. அப்படியும் நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியே போடலாம். ஸோ 1 மினிட்ஸுக்கு 3/40, அப்போ 120க்கு எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் இப்படியும் போடலாம் அதை. ஸோ இது பாருங்கள், 3:5:x. இது வந்து நான் ஆல்ரெடி போட்டது, நீங்கள் போடுங்க. ஸோ இதுவும் ஆல்ரெடி போட்டது, நீங்கள் போடுங்க. ஸோ இது வந்து நான் போடுறேன். ஸோ தேர்ட் சம் வந்து நான் போடுறேன். சரிங்களா? ஸோ 5/x = 10/8 அப்படின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? மூணாவது 10x = 40. அப்போ x = 40/10. அப்போ x = 4. இங்கே வந்து 4 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ 5/4 = 15/x. இப்படி எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இதுக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ 5x = 15 × 4. அப்போ x = 15 × 4 / 5. 1 5s are 5, 3 5s are 15. அப்போ x = 12. சரிங்களா? x = 12. ஸோ இங்கே வந்து 12 வரும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் போட்டு சொல்லுங்கள் இந்த மெத்தடில். சரிங்களா? ஃபோர்த் சம்முக்கும் நீங்கள் போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 7 persons is to 49, 11 is to 88 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 7/49 11/88 ஈக்குவலா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கிடையாது. ஏன்னா 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/7 வரும். இது வந்து 1/8 வரும். அப்போ இது வந்து ஃபால்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். செகண்ட் ஒன் வந்து 10 books is to 15, 3 books is to 15. ஸோ 10 books is to 15, 3 books is to 15 அப்படின்ட்டு கேட்குறாங்க. கரெக்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது கரெக்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள். 10 கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 5 டேபிளில் போகலாம். 2/3 வரும். சரிங்களா? ஸோ 2/3 வரும். இது வந்து 1/5 வரும். சரிங்களா? இது வந்து 1/5 வரும். ஸோ இது வந்து 2/3 வரும். ஸோ அப்போது இதுவும் ஈக்குவல் கிடையாது. இது வந்து ஃபால்ஸு. சரிங்களா? ஸோ இது பாருங்கள், if the weight 40 books is 8 kg, then the weight of 15 books is 3 kg அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஈக்குவலா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 40 புக்ஸ் வந்து 8 kg, அப்போது 15 புக்ஸ் வந்து 3 kg அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ 40 புக்ஸ்னால் அப்போ ஒரு புக்கோட வெயிட் எவ்வளோனா 8/40 அப்படின்ட்டு வரும். ஸோ ஒரு புக்கோட வெயிட்டு 8/40. சரிங்களா? 8/40 கேன்சல் பண்ணுங்க. 1 8s are 8, 5 8s are 40, 1/5 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போது 15 புக்கோட வெயிட்டு 15 புக்ஸோட வெயிட்டு 3/kg. 15 புக்ஸ் வந்து 3/15 வருது. இது கேன்சல் பண்ணி நான் வரும் 1/5 தான் வரும். அப்போது ஆன்சர் வந்து கரெக்ட் தான், ட்ரூ தான். சரிங்களா? ஸோ 15 புக்ஸ் வந்து 3 kg அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அப்படியே 3/15 போடுங்க. இதுவும் 1/5 வருதா? அப்போ ஈக்குவல் தான், கரெக்ட் தான். ஸோ a car travels 90 km in 3 hours. அப்போது 140 km in 5 hours அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 90 km 3 hours.
அப்போ 140 கிலோமீட்டர் 5 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒரு 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 90 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 30 வரும். ஸோ 1 ஹவருக்கு 30 கிலோமீட்டர். அப்போ எக்ஸ்ட்ரா 90 + 60 வரும். இங்கே 2 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கா, அப்போ 90 + 60 அப்படின்ட்டு வரும். அப்போ 150 வரும். அப்போது இது வந்து ஃபால்ஸ். இங்கே 140 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபால்ஸு. சரிங்களா? ஏன்னா 90 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு 30. அப்போது 5 ஹவருக்கு 150 வரும். இங்கே வந்து 140 தான் கொடுத்துருக்காங்க. அதனால தப்பு. ஸோ இந்த சம் பாருங்க. இஃப் எ பர்சன் ரீட்ஸ் 20 pages ஆஃப் எ புக் இன் 2 hours, how many pages will he read in 8 hours at the same speed? ஸோ 2 மணி நேரத்தில் 20 பக்கம் வந்து படிக்கிறாரு. அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் படிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 2 மணி நேரத்தில் 20 பேஜ் படிக்கிறாரு. 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் படிக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ நீங்கள் இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு 20 பேஜ். அப்போது 1 ஹவருக்கு 10 பேஜ். சரிங்களா? அப்போது 8 ஹவருக்கு 80 பேஜ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 80. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். 2 ஹவர்ஸுக்கு 20. அப்போ 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோன்னு தெரியல. அப்போ 2x = 20 × 8. அப்போ x = 20 × 8 / 2 10 வந்துடுமா? அப்போ 10 8 80. ஸோ இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்கலாம்.